சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான ஸ்நாக்ஸா பார்க்க போறோம். எல்லாமே 10லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். முதல்ல அரிசி மாவு வச்சு ஒரு முறுக்கு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். 2வது மாம்பழத்த வச்சு ஒரு லட்டு. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையில ஒரு ரவா கேசரி. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேசல்நட்ல ஒரு ப்ரௌனி பண்ண போறோம். பெர்ஃபெக்ட்டான பேக்கரி ஸ்டைல்ல. இது 1 வீக் வரைக்குமே கெட்டுப் போகாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல குடுத்து விடலாம். அதுக்கப்புறமா ராகி சேமியா வச்சு ஒரு ஹெல்தியான புட்டு, சுகர் இல்லாம. இதுக்கப்புறமா போளி. போளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா அது வாழைப்பழத்தையும் கோதுமையும் வச்சு பண்ண போறோம். சாஃப்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். 2 நாள் வரைக்குமே கெட்டுப் போகாது. முதல்ல பார்க்க போறது பார்த்தீங்க சிம்பிளா, ஈஸியா 2 கப் அரிசி மாவு வச்சு 1 மாசத்துக்கு தேவையான நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம எப்படி ரிங் முறுக்கு பண்ணோமோ, அதே மாதிரி. ஆனா பார்த்தீங்கன்னா, அத விட நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது. டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முதல்ல பாசிப்பருப்ப நல்லா ஊற வச்சுக்கணும். வாஷ் பண்ணிட்டு நீங்க ஊற வச்சுக்கங்க. இதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஊற வைக்க வேணாம். இதுக்கப்புறமா அரிசி மாவு. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கப் போட்டுக்கலாம். நீங்க 1 கப் அரிசி மாவுலயே கூட பண்ணலாம். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்கள்ட்ட சலிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வேணான்னா, திணை, ராகி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாருக்கும். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எள்ளு போட்டுக்கலாம். பெருங்காயம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ஜீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். இத முதல்ல நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த உப்பெல்லாம் எல்லா மாவுக்குமே நல்லா படும். ஸோ கையில மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். பட்டர், ஆயில் இல்லெண்ணெய் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி. இல்ல அப்படின்னா நீங்க வார்ம் வாட்டர் கூட ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தும்போது தான் அந்த அரிசியிலேருந்து க்ளூட்டன் டெவலப் ஆகுற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம அந்த ரோல்ஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நல்லா சுடு தண்ணி ஊத்துங்க. அப்போ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அதே சமயம் அது ரொம்ப ரன்னியாவும் இருக்கக்கூடாது. செமி சாஃப்டா இருந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருந்தாலுமே உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாவு நீங்க பார்த்துக்கணும். ஸோ நான் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஓமம் கூட நீங்க போட்டு பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாவு நீங்க பிசைஞ்ச உடனே போட்டுறணும். இது கொஞ்ச நேரத்துக்கு மேல இருந்தாவே அது புளிக்க ஆரம்பிச்சிரும். எப்பவுமே முறுக்கு மாவு மாதிரி தான். இதுலயே நீங்க பட்டர் முறுக்கு கூட நீங்க பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, காட்டன் கிளாத் போட்டு மூடிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து பண்ண போறோம். அதனால அது ட்ரை ஆயிடும். அதுக்காக தான் அப்படி பண்றோம். ஒரு ஈரமான துணி இருந்துனா கூட நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கு மேல போட்டுக்கலாம். இப்படி கையளவு மாவு எடுத்துட்டு தேவையான அளவுல நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியல அப்படி ரோல் பண்றதுன்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. முறுக்கு குழல் எடுத்துக்கங்க. அதுல பெரிய மோல்டு இருக்கும். அதாவது பெரிய ஹோல்ஸ் உள்ள மோல்டு. அதை எடுத்துட்டு இந்த மாவு உள்ள போட்டு நீளமா பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ரோல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். ஸோ கூடிய சீக்கிரமே நான் அந்த வீடியோ போடுறேன். இப்படி கையில பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடைகள்ல கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கரெக்டான ஷேப்லயும், கரெக்டான அளவுகளோடையும் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணும், திக்கா வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நான் பாசி பருப்பை ஊற வச்சு நான் அதுல ரோல் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணலாம்னா, கடலை பருப்பு அதுமே நல்லா இருக்கும். அதையுமே நீங்க பண்ணலாம்.
இதில் வேரியேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ ஃப்ளேவர், மின்ட் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணலாம். ஸ்பினச், பாலக்கீரையோட ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து கலர் ஃப்ளேவர் எல்லாமே இன்னும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கிளாசிக்காக பண்ணுறது. இதுலேயே வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் கோகோனட்டை வறுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்படியுமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இதில் எள்ளு பிடிக்கலனா எள்ளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை வந்து போட்டுக்கலாம். ஆனால் எள்ளில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ இப்போது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ரோல் பண்ண போகிறோம். அப்போது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது அந்த பாசிப்பருப்பு. அப்படி பாசிப்பருப்பு ரொம்ப வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோலும் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அப்போது எடுக்கும் போதே உடைய ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை அப்படியும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதாவது நீள் வாக்கில் போட்டும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பாசி பருப்பெல்லாம் நல்லா வந்து ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தனியாக பிரிஞ்சு வராது. நம்ம ரிங் முறுக்கு பண்ணும்போதும் இப்படி தான் பண்ணுவோம். பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால. ஸோ நம்ம காரம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு லைட்டாக மட்டும் போட்டு மிளகாத்தூளெல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சிரப் காய்ச்சி உருண்டைப்பதம் வந்ததுக்கப்புறமா இதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் மனோகரம் மாதிரி இது ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுகர்லேயும் பண்ணலாம், வெல்லத்துலேயும் பண்ணலாம், கருப்பட்டியிலும் பண்ணலாம். நான் வந்து ஸ்வீட் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாவு ரொம்ப இலக்கமாயிடுச்சுன்னா பயப்பட வேணாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டிங்கன்னாவே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஈரத்தை. அப்புறம் நம்ம அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் ஃப்ரையர், பேக்கிங் 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சாஸ் எல்லாம் ஊற்றி சீசனிங் பண்ணி அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம கொரியன் பொட்டேட்டோ ரோல்ஸ் மாதிரி இருக்கும், பொட்டேட்டோ மஷ்ரூம்ஸ் மாதிரி, பொட்டேட்டோ நூடுல்ஸ் மாதிரி. இதுவுமே வந்து ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது நல்ல சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம், இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுனிங்கனாலும் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க. அது நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். ஃப்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயிலெலாம் நல்லா இருக்காது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாமே அப்படியே ஈவனாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது ஓரளவுக்கு ஆயில் சத்து அடங்கணும். நம்ம முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான். ஆயில் சத்து அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம போட்டிருக்க அந்த மேலே போட்டிருக்க அந்த பாசிப்பருப்பு வந்து பாருங்கள் நல்லா ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு ஆயிலில் வந்து பிரிஞ்சே வரலை. இது வந்து ரொம்ப முக்கியம். இது எடுத்தோன்னே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் ஆகிடும்.
ஸோ 2வது பேட்சுமே நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஜென்டலாக போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது உடஞ்சிரும். நம்ம ரொம்ப தூக்கி போட்டோம் அப்படின்னா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியல, டைம் இல்லைன்னா இந்த மாவை அப்படியே நீங்கள் ஆயிலில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 2 முக்கியமான விஷயம். மாவு வந்து பிசையிறது, அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுறது, அவ்வளோதான். ஃப்ரை பண்ணுறதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படிங்கும்போது சொத சொதன்னு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் செமி சாஃப்டாக வந்து பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வந்துடும். பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு மைதாக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். கோதுமை, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து சூடாக எடுத்து கண்டெய்னரில் போட்டுற வேணாம். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். அரிசி மாவு பிடிக்காதவங்க ரவை, அதுக்கப்புறம் மில்லட், திணை, வரகு, குதிரைவாலி, ராகி, கோதுமை எல்லாத்துலேயுமே பண்ணலாம். கோதுமையில் பண்ணும்போது நீங்கள் அதை வேக வச்சு அதுக்கப்புறமா பவுடரை உதுத்துட்டு சலிச்சிட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மைதாவில் கூட ரொம்ப சூப்பராக வரும். இதில் வந்து நான் பாசி பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசி, கடலை பருப்பு எல்லாமே போடலாம். எள்ளு, கருப்பு எள்ளு போட்டும் பண்ணலாம். ஓமம் வந்து போடலாம் நீங்கள். ஜீரகம், ஓமம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். மசாலா வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரானா நீங்கள் வந்து கரம் மசாலா, கசூரி மெத்தி கூட போட்டு பண்ணி பாருங்கள். இது வந்து ஆயில் ரொம்பவே அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். மாம்பழத்தை வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மாம்பழத்தை வச்சு ஒரு தேங்காய் லட்டு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் கெட்டு போகாது. அதே சமயம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே ஆட் பண்ணலை. இதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புளிக்காத மாம்பழமாக இருக்கணும். கலர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் நல்ல எல்லோயிஷாக வரும். இல்லை அப்படின்னா லைட் எல்லோவாக வரும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம சுளைகள் எடுத்துக்கணும். அதே சமயம் நமக்கு நார் ரொம்ப இருக்கிற மாம்பழத்தை எடுக்கக்கூடாது. இப்போ மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் சாஃப்ரான் போட்டாலும் ஓகே, நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை பேனில் போட்டுட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ண வேணாம். இதில் 1 கப் டெசிகேட்டட் கோகோனட், 1/2 கப் மில்க் பவுடர், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம். மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம ஸ்வீட்னஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் வந்து உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா கவலையே பட வேணாம். பால் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் க்ரீம் ஆட் பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வதக்கணும். இது நல்லா திக்காக வரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் பவுடரோ டெசிகேட்டட் கோகோனட்டோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கூட பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து உங்களுக்கு திக்காக வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம்தான் தேவைப்படும். இப்படி வந்ததுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்படிங்கும்போது இன்னும் நல்லா திக்காயிடும். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதை ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. அதே சமயம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. இப்போ நம்ம தேவையான ஷேப்லேயோ தேவையான அளவுகளில் லட்டாக பிடிச்சிக்கலாம்.
கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே ஒட்டாது இது. இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நல்லா சாப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பர்ஃபி ட்ரேயில் போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ எல்லாமே சேம் மெத்தட் தான். இது வந்து நம்ம லட்டா பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணுறது, இன்னொன்று வந்து மில்க் பவுடரில் ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேங்கோ பால்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வந்து வெரைட்டி பண்ணும்போது நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணியும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிட்டோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா மேலே இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்து அதை எடுத்துரும். அப்படிங்கும்போது இந்த லட்டு வந்து கெட்டு போகாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே ரெசிபியை நம்ம ஃபயர் எல்லாமேயும் பண்ணலாம். ஒரு பவுலில் மாம்பழத்தை அரைச்சி அதில் போட்டுட்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட், கண்டென்ஸ்ட் மில்க் இதை வச்சும் பண்ணலாம். இது வந்து ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குல்கந்துலேருந்து ஆரம்பித்து ரோஸ், சாக்லேட், காஃபிலேருந்து எல்லாம் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சிம்பிளாக ஹெல்தியாக ராகி சேமியா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதில் கால்சியம், அயன் இருக்குது. நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ராகி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. உதிரி உதிரியாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு 3 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒட்டிக்கும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு 3 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வாழையில போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ராகி சேமியாவை அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இதே இட்லி பிளேட்லேயும் வைக்கலாம், இல்லை ஸ்டீமர்லேயும் வைக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ நல்லா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ராகி சேமியாவில் இறங்கும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் மூடி வச்சு 5 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை அப்படியே வந்து உடச்சி விட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே சமயம் ஒன்றோடனும் ஒட்டாமே இருக்கும். நம்ம வேக வச்சுட்டு அப்படியே விட்டாலும் ஒன்றோடனும் ஒட்டிக்கும். இது நார்மல் சேமியா மாதிரியே கிடையாது. அதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும் நமக்கு. அதுக்கு முந்திரி, திராட்சை, நீங்கள் பாதாம், பிஸ்தா கூட போட்டுக்கலாம். நான் நிலக்கடலையை வந்து வறுத்து போட்டிருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகி புட்டு மேலே போட்டுடலாம். ராகி புட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். உதிரி உதிரியாக பண்ணலாம், பிடி குழுக்கட்டை மாதிரி பண்ணலாம், உருண்டை மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சதை அப்படியே இது மேலே கொட்டிடுறோம். இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, வெல்லம், நீங்கள் பவுடர் சுகர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அடுப்பில் வச்சுட்டு பண்ணாதீங்க. ராகி சேமியா அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றோடனும் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்படி வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நெய் போட்டுக்கலாம். அதுவும் பிடிக்காதவங்க டேட்ஸை வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா உப்பு போட்டு மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம். இதே நீங்கள் புட்டுக்குழல், அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மல் சேமியா, கோதுமை சேமியா எல்லாத்துலேயுமே இது பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறமா பேக்கரி ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில்
ஹேசல்நட் ப்ரௌனி பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ, காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து போடாமல் பண்ணும்போது நம்ம இந்த ப்ரௌனியை டெய்லி கூட ஒன்று எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் மைதா மட்டும் இல்லை, நீங்கள் ராகி, கோதுமை எதில் வேணாலும் ப்ரௌனி பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். கிட்டத்தட்ட 50 கிராம்லேருந்து நீங்கள் 70 கிராம் கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ண வைக்கணும், அதாவது நல்லா உருக விடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். டார்க் சாக்லேட் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்படி பண்ணலன்னா கூட நீங்கள் டைரெக்டாக பேனில் போட்டு கூட பண்ணலாம். அதாவது பட்டர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போட்டு அப்படியே நீங்கள் உருக வைக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்படி டார்க் சாக்லேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்நட். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பாதாம் மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதில் வந்து குக்கீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வனிலா எசன்ஸ். இது முட்டையோட ஃப்ளேவரை நல்லாவே கம்மி பண்ணும். இதை வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஏன்னா முட்டை நல்லா கலந்தால் மட்டும்தான் அந்த ப்ரௌனி ஷைனிங்காகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இதில் வந்து முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் பனானா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் கிட்டத்தட்ட 1/2 கப் ப்ரௌன் சுகர், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க டேட்ஸை நல்லா ஊற வச்சு சுடு தண்ணியில் அதை அரைச்சி கூட சேர்க்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். இப்போது உருக வச்சுருந்த டார்க் சாக்லேட் இதில் ஊற்றுறோம். இந்த டைமில் இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஈவன் வெதுவெதுப்பாக இருந்தால் கூட ஓகே. ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற்றலாம். ஆனால் ரொம்ப ஹாட்டாக ஊற்றும் போது அந்த முட்டை வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகும். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அப்படி நல்லா ஷைனிங்காக வரும். அந்த பட்டர், டார்க் சாக்லேட் எல்லாம் வந்து கலந்து வரும்போது இதுதான் மேலே இந்த கிரிங்கிள் டாப் மாதிரி வர்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ 1/2 கப் மைதா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர். நீங்கள் வந்து டார்க் கொக்கோ பவுடர், லைட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு ஆட் பண்ணுங்கள். கட்டியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான ப்ரௌனி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஓட்ஸ்லேயா இருந்து அதுக்கப்புறம் பனானா, கோதுமை எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒத்தமை கிச்சனில். ஸோ இது போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் பவுடர் வந்து இருக்கவே கூடாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஓவர் பீட் பண்ணோம் அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கேக்குக்கு மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து ட்ரேயில் ஊற்ற போகிறோம். இதில் தேவையான அளவு ஹேசல்நட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஹேசல்நட் இல்லைன்னா நீங்கள் பாதாம், முந்திரி, ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துக்கலாம். அதில் இந்த மிக்சர் ஊற்றிடலாம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லை ரொம்ப முக்கியமானதே இதுதான். ஒரு தடவை டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல மேலே உப்புன மாதிரி வரும். ஸோ இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க ஹேசல்நட், சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்டை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். ரஃபாக கட் பண்ணி போட்டால் கூட போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும். இதை கடாய், அவன், ஓடிஜி எதில் வேணாலும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி இது முன்னாடியே வந்து 250 டிகிரியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அவன் அப்படின்னாலும் சேம் டெம்பரேச்சர் தான்.
இதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுனா 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். டூத் பிக் வச்சு பாருங்கள், அதில் வந்து லைட்டாக ஒட்டி வரும், இல்லைனா ஒட்டாமல் வரும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். நீங்கள் இடையில கூட செக் பண்ணிக்கலாம் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா. ஸோ நமக்கு அப்படியே வந்து நல்ல ஷைனிங்காக ரொம்ப சூப்பரான நமக்கு ஹேசல்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தான். ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌனி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதை சேல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg பக்கமாக வரும். ஸோ இதை நான் வந்து பீஸ் போட்டு காமிக்கிற பாருங்க. இதுலேயே வந்து பிளாண்டிஸ் நான் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மெத்தட்லேயே நீங்கள் கேக், கப் கேக் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 4 டேஸ்க்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ஸோ இது மேலே பீஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் வந்து மேலே கூட ஊற்றி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே டிசைன் மாதிரி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகியிலேருந்து ஆரம்பித்து ஓட்ஸ்லேருந்து நிறையா வகையான ப்ரௌனி நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்கில் வேணான்னா நீங்கள் வாழைப்பழத்தை வச்சு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெம்பிள் ஸ்டைலில் ஒரு ரெசிபி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் ஜீரா ஸ்டைலில் நம்ம ஒரு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு ரவா கேசரி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரவா கேசரி கல்யாணத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஆனால் அதை விடவே ஹெல்த்தியாக நம்ம பண்ண போகிறோம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம். கரண்டியில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும், அப்படியே வெண்ணெய் மாதிரி விழும். இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நெய் தான் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து நீங்கள் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப்லேயே வந்து பாதி ஆயில் பாதி நெய் போட்டு கூட நீங்கள் இந்த கேசரி பண்ணலாம். ஸோ இதே நெய்யில் கிட்டத்தட்ட 1 கப் ரவை போடுறோம். நான் வந்து சின்ன கப்பில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அளவு கப் அப்படின்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் சுகர் அதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது போட்டாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரவையோட ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ இப்போது 1 கப் எடுத்ததுனால கிட்டத்தட்ட 3 கப் தண்ணி ஊற்றுறோம். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். அதே சமயம் ஓவராகவும் கொதிக்கக்கூடாது. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்ச ரவையை போடணும். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரையோட சிரப்பில் போட்டும் பண்ணலாம். இப்போது இந்த ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டோன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மரக்கரண்டியை வச்சு நீங்கள் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுறலாம்.
ஸோ ரவை எப்போவுமே நம்ம ரவா கேசரி பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ரவையை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரை, நான் வந்து 1 கப் எடுத்ததுனால 1 கப் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஏலக்காயும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை 1:1ங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப் ரவை, 1 கப் நாட்டு சர்க்கரை, 3 கப் தண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்தில் கூட இந்த அளவுக்கு டேஸ்டான ரவா கேசரியை சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் இதிலேயே உடச்சி விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப வேகமாக வந்து அடித்து நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விடணும். ஸோ நெய் ரொம்ப பிடிச்சவங்க அதிகமாக விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் கேசரியும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். மொத்தமாக ஒரு 1/4 கப் நெய் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அதுக்கப்புறம் வெல்லத்துலேயும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் கேசரிக்கு முதல்ல ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் வேக வச்சுட்டு சுகர், ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா ஆயில் 2 போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நாட்டு சர்க்கரை கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சையை போட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி கரண்டியில் எடுத்து போடும்போதே அப்படி ஹல்வா மாதிரி விழும். இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சுருந்தா கூட சேம் அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்டைலில் வேணும். நீங்கள் கல்கண்டோ அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே யூஸ்வலாக சுகரை வச்சே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் வேர்ல்டில் இந்த ரெசிபியை கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இது வந்து மார்னிங் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா போலி அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா வச்சு நிறைய ஆயில் நெய்யை வச்சு பண்ணுவோம். ஆனால் இந்த போலி கோதுமையும் வாழைப்பழத்தையும் வச்சு பண்ணுறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் போலியும் நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமை மாவையும் பழத்தையும் வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம். மைதா இல்லாமல் நெய் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஊற வச்சு ரொம்ப பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபில்லிங்க்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு பண்ணுறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு போலி கூட மிஞ்சாது. நல்லாவும் சாப்பிட்ருவாங்க. ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பழம் மட்டும் போதும். பழம் அப்படிங்கிறது நீங்கள் நேந்திரம் பழம் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபில்லிங்க்கு அந்த திக்னஸை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. இப்போ தேங்காயும் நம்ம கூட எடுத்துக்கணும். பேனில் நெய் விட்டுட்டு இந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு
நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை வந்து குக் பண்ணால் போதும் அந்த நெய்யில். ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி போடணும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த வெல்லம் நல்லா வந்து உருகி வரும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அது வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் பழமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும், ஹல்வா மாதிரி. இது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன். நீங்கள் எந்த ரவை வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி திக்னஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட ரவை இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் போடலாம், அரிசி மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது. நெய் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன், அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த பூர்ணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு கோதுமை மாவு, உப்பு, ஆயில், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் வேணாம் அப்படின்னா நெய், பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். இதோடு விட்டுறலாம், இல்லைனா இது ஆயில் ஊற்றி கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ஆப்ஷனல் தான். 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது ரெடி ஆகிட்ருக்கட்டும். இதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். மேல் மாவுக்கு நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணுறதுனா சேம் மெத்தட் தான். நம்ம போலி அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஆயிலியாவோ நெய்யாவோ நம்ம இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி கிராக் இல்லாமல் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய போலி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா மேல் மாவு ட்ரை ஆனால் நல்லா இருக்காது, சாஃப்டாக வராது நமக்கு. இப்போ நமக்கு ஃபில்லிங் ஆறிடுச்சு. இந்த ஃபில்லிங்லேருந்து தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம மேல் மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃபில்லிங்கும் எடுத்து வச்சுக்கணும். ஃபில்லிங் வந்து குறைவாகவோ இல்லை ஓவராக அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஓகே பரவாயில்ல. கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ முதல்ல இப்படி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஈஸியாகிடும். ஸோ இப்படி பல இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் பூர்ணம் கூட நீங்கள் பண்ணலாம். நல்ல எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு அதையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது மாவு தூவிட்டு தான் நம்ம முதல்ல தேய்க்க போகிறோம். இது நான் 2 மெத்தட்லேயும் காமிச்சிருக்கேன். ஒன்று கையில் வந்து பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் இது மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது. ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு சர்க்கிளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பூர்ணத்தை வச்சிடலாம். இதை வந்து டைட்டாக சீல் பண்ணிவிடணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். ஃபில்லிங் மட்டும் நீங்கள் வெளியே வரக்கூடாது. அதே சமயம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஃபில்லிங் வந்து வச்சிடாதீங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் வைக்க போகிறோம்.
ஸோ இதை சீல் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணும்போது எல்லா இடமே ஸ்மூத்தாக வந்துடும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான். யூஸ்வலாக போலி அப்படிங்கிறது மைதாவில் பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு போலியை வச்சு, கடலைப்பருப்பு பூர்ணத்தை வச்சு. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆயிலே ரொம்ப டிப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மாவு தூவி பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துருங்க. இன்கேஸ் அப்படி தேய்க்க வரல அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளானது, கொஞ்சம் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்களா அது சுஜியப்பம் மாதிரி ஆகிடும். நாம் இப்படி மாவு தூவிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னாகவே தேய்க்கலாம். அதே சமயம் ஃபில்லிங்கும் வெளியே வராமல் பண்ண முடியும் நம்மளால். இதை அப்படியே எடுத்து நம்ம பேனில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு ஆயில் எல்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது நல்லா உப்பி வந்துடும். இது 2 பக்கம் சைடு திருப்பி போடணும். அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை பட்டரோ தடவினா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத்தில் வச்சு மூடிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ட்ரைனஸ் வந்து வராமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா வாழலை இருந்ததுன்னா வாழலை மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரியே நான் வந்து 2-3 வந்து போடுறதையும் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து அரிசி மாவில் வந்து நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணலாம். ராகி மாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி. இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீடியமாக ஒன்று தேய்ச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா உப்பி வந்துடும் மீடியம் டு ஹையில் வைக்கும்போது. அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அது வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஹார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு காட்டுற உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது.